ஹாய் ரோக்லே, வாங்க ரொம்ப நாள் கழிச்சு பியூட்டி டிப்ஸு. ஜிஞ்சர் எடுத்திருக்கேன். இது வந்து தண்ணி லேசாக ஊற்றி ஜூஸ் எடுத்துக்க போகிறேன். அப்புறம் தேங்காய் எண்ணெயில் இதை மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுவோம். இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஹேர் க்ரோத் இல்லை, சொட்டை மாதிரி தெரியுது அப்படின்னா ஜிஞ்சர் ஜூஸ் வந்து ஹேர் க்ரோத் ப்ரமோட் பண்ணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டேண்ட்ரஃபும் கிளியர் பண்ணும். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பார்க்கலாம். அரைச்சிட்டு வரேன். இப்படி அரைச்சிட்டு வந்தாச்சு. வடிகட்டி இப்படி நல்லா ஸ்பூனில் அமுத்தி வடிகட்டி இப்படி ஜூஸ் எடுத்துக்கணும். ஜிஞ்சர் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்படி வடிகட்டி ஜூஸ் எடுத்துக்கணும். உறவுகளே, இப்படி ஜிஞ்சர் ஜூஸில் வந்து தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நேர் எடுத்து எல்லா இடத்துலையும் நேர் எடுத்து போட்டு 1/2 அன் ஹவர் இது இருக்கட்டும். மைல்டாக மசாஜ் பண்ணுங்கள். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஜிஞ்சர் ஜூஸும் ஆயிலும் அதுக்கப்புறம் இப்படி மசாஜ் பண்ணுங்கள். ரொட்டேட்ரி மோஷனில் மசாஜ் பண்ணிவிட்டு கரெக்டாக 1/2 அன் ஹவர் விட்டுட்டு ஷாம்பு பார்த்து எடுத்துட வேண்டியதான். ரோக்ல எங்கெல்லாம் அவங்க முடியில் வந்து சொட்டை தெரியுதோ, இங்கே ஃப்ரண்ட்டில் அங்கெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சதுக்கப்புறம் 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணால் போதும். அப்புறம் ஷாம்பு பாத் எடுத்துருங்க. செம்மையாக ஹேர் க்ரோத் ப்ரமோட் பண்ணும். சின்ன சின்ன கிச்சன் ரெமெடிஸே நல்லா கேட்கும் ரோக்லே. நம்ம தான் கிச்சன்லேருந்து எடுக்காமல் 500 1000ன்ட்டு எண்ணெய்க்கு கண்டிஷ்னருக்கு ஷாம்புக்குன்னு செலவு பண்ணிகிட்டே இருப்போம். ஆக்சுவலி முடி வளர்கிறது வந்து உள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வச்சு தான். மெயின் 80% அதை வச்சு தான். ஆயிலெலாம் ஒரு 20% தான் சொல்லுவேன் ஹேர் க்ரோத் ப்ரமோட் பண்ணுது அப்படின்ட்டு. ஆனால் இது நல்லா ப்ரமோட் பண்ணும் ஹேர் க்ரோத்து. இது ஒரு 30-40% சொல்லலாம். ஆனால் நல்லா சாப்பிடுங்க. காய்கறி, கீரை, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அப்புறம் நல்லா தண்ணி குடிங்க. அதுதான் மெயின் முடி வளர்கிறதுக்கு. 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடலாம். இப்படி ரொட்டேட்டரி மோஷன் மட்டும் கொடுத்து ஒரு 5 to 10 minutes மசாஜ் பண்ணுங்கள். அது நல்லா அப்சர்வ் ஆகட்டும். அப்புறம் என்கிட்ட வந்து இதுக்கு நம்ம ஸ்டீமெல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஆனால் என்கிட்ட ஷவர் கேப் இருக்குது. அதை 1/2 அன் ஹவர் போட்டுட்டு அப்புறம் நான் போய் குளிக்க போகிறேன். ஷவர் கேப் போட்டால் இன்னும் கொஞ்சம் பெனிட்ரேட் ஆகும். அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுமா, அதை வச்சு பெனிட்ரேட் ஆகும். ஹாட் ஆயில் மசாஜ் மாதிரி இதுக்கு ஸ்டீமெல்லாம் தேவை கிடையாது. அவ்வளோதான். கரெக்டாக ஷவர் கேப். அவ்வளோதான் உறவுகளே. ஜிஞ்சர் ஜூஸ், கோகோனட் ஆயில் போட்டு நல்லா ஹேரில் வந்து ஸ்கேல்பில் நல்லா தடவியாச்சு. 1/2 அன் ஹவர் கழித்து போய் தலை அலச போகிறேன். ஷவர் கேப் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு நல்லா உள்ள பெனிட்ரேட் ஆகும். அதுக்கு போட்டிருக்கேன்.